இந்தியா பாகிஸ்தான் மோதல் பதற்றம்ன்றது இந்திய ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாட்டமான மனநிலை. தங்களுடைய இராணுவம் வெற்றி அடைகிறதுன்றது தேசப்பற்று, அதை கொண்டாட முடியும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ன்றதை கேள்விப்பட்ட எங்களுடைய மனசில் வர்றது எல்லாமே முள்ளிவாய்க்கால், நந்திக்கடல், பேரவலம். இந்திய இராணுவம் சொல்லி கேள்விப்பட்டதும் எங்களால் அந்த மாதிரியான கொண்டாட்டமான மனநிலையில் அதை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. இந்திய இராணுவத்துக்கு இருக்கிற கோர முகம்தான் எங்களுடைய கண்களில் வந்து நிற்கும். இப்போ 2 நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற இந்த மோதல் முருகல் நிலை முழு நேர போரா மாற்றம் அடையுமா இருந்தால் இந்திய இராணுவத்தினுடைய அந்த உண்மையான முகத்தை திரும்ப ஒரு தடவை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு வரலாற்று சம்பவத்தை தான் இந்த காணொலியில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். விளக்கமாக பார்க்கலாமா? வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். தமிழர்களை பாதுகாக்கிறதுக்காகன்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் இந்திய அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட IPKF, இந்தியாவினுடைய அமைதிப்படை என்ற பெயரில் இலங்கைக்கு, வடபகுதிக்கு, கிழக்கு மாகாணத்துக்கு வந்த இந்திய இராணுவத்தை தமிழர்கள் தங்களை பாதுகாக்க வந்த ஒரு தரப்புன்னு சொல்லி ஆராத்தி எடுத்து கொண்டாடினார்கள். அப்படி ஆராத்தி எடுத்து கொண்டாடின அதே பெண்களை இந்திய இராணுவம் கற்பழித்து படுகொலை செய்தது. பல இடங்களில் பொதுமக்கள் குடும்பமாக படுகொலை செய்யப்பட்டாங்க. சில வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. வைத்தியசாலைகள், பொது இடங்கள் சொல்லி எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம இந்திய இராணுவம் அப்பாவி பொதுமக்களை, தமிழர்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருந்தது. இது இந்திய அரசாங்கத்தினுடைய உயர்பீடம் எடுத்த ஒரு தீர்மானம். இந்திய அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தை தான் இந்திய இராணுவம் நடைமுறைப்படுத்தி இருந்ததுன்னு சொல்லி சிலர் இன்றைக்கும் வாதிட முடியும். ஆனால் அதை செயற்படுத்தினவர்கள், கொடூரமாக மிருகத்தனமாக நடந்து கொண்டவர்கள் இந்திய இராணுவத்தினுடைய உறுப்பினர்கள் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கான வாழும் சாட்சியங்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் இலங்கையினுடைய ஜனாதிபதியாக இருந்த JR ஜெயவர்தனவுக்கும் இடையில இந்திய இலங்கை உடன்படிக்கை சொல்லி ஒரு விஷயம் கைச்சாத்திடப்படுது. தமிழர்களினுடைய தரப்பாக இருந்த புலிகள் அமைப்போட எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படாம ஒருதலைப்பட்சமா இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கடுமையான விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டதுக்கு பிறகு ராஜீவ்காந்தி புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை டெல்லிக்கு கூப்பிடுறார். அங்க சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தது. அதுல எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. தமிழர்களினுடைய பாதுகாப்புக்கு இந்தியா முழுமையா துணை நிற்கும், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாதுன்னு சொல்லி இந்தியாவினுடைய பிரதமர் ராஜீவ்காந்தி புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு நேரடியான ஒரு வாக்குமூலத்தை கொடுக்கிறார். இந்த உடன்படிக்கையின்படி இந்திய இராணுவத்திட்ட, அமைதி காக்கும் படை என்று சொல்லி வந்த இராணுவத்திட்ட புலிகள் அமைப்பு தங்களுடைய ஆயுதங்களையும் கையளிக்க வேண்டிய ஒரு நிலைமை உருவாகி இருந்தது. இந்த மாதிரி ஆயுதங்களை கையளிக்கிறதுக்கு முதல்ல ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அதே வருஷம் 1987ஆம் ஆண்டு புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் சுதுமலையில பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றுறார். இந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய நிலைமை ஏன் உருவாகி இருந்தது? நிலைமங்களுடைய கையை மீறி போயிருக்கு. இந்தியாவை மீறி நாங்கள் இதையும் செய்ய முடியாது, விரும்பினாலும் விரும்பாட்டியும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இதன் அடிப்படையில் ஆயுதங்கள் கையளிக்கப்படுது. இதுக்கு பிறகு பொதுமக்களினுடைய, தமிழர்களினுடைய முழுமையான பாதுகாப்புக்கும் பொறுப்பேற்க வேண்டியது இந்திய அரசாங்கம் தான். இந்தியாவினுடைய பிரதமர் ராஜீவ்காந்தி அந்த உறுதிமொழியை எனக்கு தந்திருக்கிறார். அதை நம்பிக்கொண்டு புலிகள் அமைப்பு எங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் இந்திய இராணுவத்திட்டு நாங்கள் ஒப்படைக்கிறோம்னு சொல்லி சுதுமலையில பிரபாகரன் அவர்கள் உரையாற்றி இருந்தார். அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் இந்திய இராணுவத்தினுடைய கோர முகத்தை வெளிப்படுத்தி இருந்தது. புலிகள் அமைப்போட இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற வாக்குறுதி, உறுதிமொழி கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த மாதிரி புலிகள் அமைப்பிட்டிருந்து பெறப்பட்ட ஆயுதங்களை மற்ற இயக்கங்களுக்கு கொடுத்து தமிழர்களையும் மோத விட்டு வேடிக்கை பார்த்திருந்தது இந்திய இராணுவம். இது இந்திய இராணுவத்தினுடைய ஒரு கோர முகத்திட வெளிப்பாடு சொல்லி பார்க்க முடியும். இதுக்கு பிறகும் கூட அமைதியான முறையில், சாத்வீகமான முறையில் காந்திய தேசத்திட்ட காந்திய மொழியிலேயே ஒரு கோரிக்கையை முன்வைச்சிருந்தது புலிகள் அமைப்பு. தமிழர்கள் சார்பா இந்த மாதிரியான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. திலீபன் அவர்கள் சாகும் வரைக்கும் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சிருந்தார். இந்திய இராணுவத்துக்கு எதிரான சில கோரிக்கைகளும் அதுல முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்தியா தங்களுடைய தனிப்பட்ட நலனை மட்டும் கருத்தில் கொள்ளாம தமிழர்களினுடைய நலன் சார்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் என்ற அடிப்படையில் சாத்வீக போராட்டம் காந்திய தேசத்திட்ட காந்திய மொழியிலேயே இந்த உண்ணாவிரத போராட்டம் மூலமா முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கைக்கும் செவிசாய்க்கப்படல. திலீபன் ஒரு சொட்டு தண்ணி இல்லாம சாகும் வரைக்கும் காந்திய தேசம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனா இந்தியா திலீபனை படுகொலை செய்திருந்தது என்று சொல்லியும் நேரடியா குற்றம் சாட்ட முடியும். இதுக்கு பிறகும் கூட சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு அதுவும் தோல்வி அடைஞ்சிருந்தது. சமாதான முயற்சி என்று சொல்லி வந்த
தமிழர்களை பாதுகாக்கிறதுக்காக சொல்லி வந்த இந்திய ராணுவம் தமிழர்களையே படுகொலை செய்தது மட்டும் இல்லாம இலங்கையினுடைய ராணுவத்தோட சேர்ந்து கொண்டு நிராயுதபாணிகளா இருந்த சில நபர்களை கைது செய்து துன்புறுத்தின சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இதுக்கு மேலேயும் பொறுத்து கொண்டிருக்க முடியாம ஒரு பக்கம் திலீபனுடைய மரணம் நிகழுது, இன்னும் ஒரு பக்கம் புலிகள் அமைப்பினுடைய உறுப்பினர்கள் நிராயுதபாணிகள் இருந்தவர்கள், ஆயுதங்கள் ஒப்படைத்தவர்கள் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு புலிகள் அமைப்பு தள்ளப்படுது. திரும்பவும் ஆயுதங்கள் எடுத்து போராட வேண்டிய ஒரு நிலைமை உருவாகி இருந்தது. இதுக்கு பிறகு ஆபரேஷன் பவான் என்று சொல்லப்படுற ஒரு ஆபரேஷனை இந்திய ராணுவம் அமைதி காக்கும் படைப்பிரிவுன்னு சொல்லி பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்காக இலங்கைக்குள்ள வடபகுதியில் கிழக்கு மாகாணத்திலையும் நுழைஞ்ச தமிழர்களின் சரிவா வாழக்கூடிய பிரதேசங்களுக்குள்ள வந்த IPKF அமைதி காக்கும் படைப்பிரிவு தமிழர்களை வேட்டையாடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தது. புலிகள் அமைப்பினுடைய தாக்குதலால சோர்ந்து போன அந்த தாக்குதலை எதிர்கொண்டு முறியடிக்க முடியாம படுதோல்வியை சந்திச்சு கொண்டிருந்த இந்திய ராணுவம் இதுக்கு பதிலாக பொதுமக்களை வேட்டையாட ஆரம்பிச்சிருந்தது. எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம குழந்தைகள், பெண்கள், வயோதிபர்கள், இளைஞர்கள் சொல்லி எல்லாருமே சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவங்கள், வைத்தியசாலைகளில் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவங்கள், குடும்பமா பலர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இதெல்லாம் நான் வாசிச்சு தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள், சிலர்கிட்ட இருந்து கேள்விப்பட்டு தெரிஞ்சு கொண்ட விஷயங்கள். அந்த காலகட்டத்தில் இந்த கொடூரத்தை எதிர்கொண்ட பலர் இன்றைக்கும் வாழும் சாட்சியமா இருக்கிறாங்க. இந்த காணொலியை தமிழ்நாட்டில இருந்து பார்க்கிற சில நபர்கள் கடுமையான விமர்சனத்தை பதிவு செய்ய முடியும். இந்திய ராணுவத்தை தேசப்பற்று என்ற அடிப்படையில் பார்க்க முடியும். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய ராணுவத்தை அந்த கண்ணோட்டத்தில் கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. இதனால சித்திரவதைகள் அனுபவிச்ச பலர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த நபர்கள்ட்ட நீங்க கேட்க முடியும். இந்திய ராணுவத்தில் இருந்த பலர் ஓய்வு பெற்று இன்றைக்கும் வரைக்கும் வாழும் சாட்சியமா இருக்கிறாங்க. இந்த கொடூரங்களை செய்த பலர் இன்றைக்கும் தண்டிக்கப்படாம இருக்கிறாங்கன்றதும் முக்கியமானது. எப்படி சிங்கள ராணுவத்துக்கு எதிரான ஒரு விசாரணை நடத்தப்படணும், தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட நீதிக்கு படுகொலைகளுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் குரல் கொடுக்கிறாங்களோ அதே மாதிரியான குற்றத்தை கொடூரத்தை தான் இந்தியாவினுடைய ராணுவமும் அமைதிப்பட என்ற பேர்ல தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தி இருந்தது. சிங்கள ராணுவத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு, இந்திய ராணுவத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லி தமிழர்களுக்கு எதிரான குற்றத்தை கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. எந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் இந்திய ராணுவம் தமிழர்களால இந்தியாவில் தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுதோ அந்த நேரங்களில் எல்லாம் என்னுடைய மனசில் ஏற்பட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான். தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லி குரல் கொடுக்கிற அதே தரப்பு எப்படி தங்களுடைய நாட்டு ராணுவம் என்றாலும் கூட அந்த சம்பவத்தை வரலாற்றை மறந்து கொண்டு கொண்டாடுறார்கள் என்ற ஒரு கேள்வி என்னுடைய மனசுல இன்றைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கு. தங்களுடைய நாடு, தங்களுடைய நாட்டினுடைய ராணுவம் தேசப்பற்று அதை கொண்டாட முடியும். அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. தமிழர்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம். அந்த அநீதிகளுக்கு நீதி கிடைக்கணும் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட தங்களுடைய நாட்டினுடைய ராணுவம் என்றதால் அதை கடந்து போகக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான கொடூரமான கோர சம்பவங்களை, குற்றங்களை செய்தவர்கள் இன்றைக்கு வரைக்கும் தண்டிக்கப்படாமல் இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு நீதி கிடைக்கணும் இருந்தால் அது இலங்கையில் நடத்தப்படுற விசாரணை மட்டும் கிடையாது, இந்தியாவிலையும் நடத்தப்பட வேண்டிய ஒரு விசாரணை. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இதை ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏன் ஏற்படுதுன்னு சொன்னால் இதே மாதிரியான ஒரு கொடூரம் திரும்பவும் நடக்கிறதுக்கான சூழல் கூட சில நேரங்கள் உருவாக முடியும். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிற மோதல், முருகல், பதற்றமான நிலைமைன்றது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரமா இருந்தா, ரெண்டு நாடுகளுக்கும் இடையில் ஒரு முழு நேர போர் ஆரம்பிக்குமா இருந்தா இந்திய ராணுவத்தினுடைய அந்த கொடூரமான கோர முகத்தை, சாத்தானின் படையை திரும்பவும் நாங்க பார்க்க கூடிய மாதிரி இருக்கும். இந்த கருத்தோட பலர் உடன்படுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனா எனக்கு தெரியும். ஆனா பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் இந்திய ராணுவத்தினுடைய கோர முகத்தை எங்களால கடைசி வரைக்கும் மறக்க முடியாது. பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாதிகள் அழிக்கப்படணும், அதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கம் உதவி செய்யுமா இருந்தா அவர்களோடையும் போராடுறது தவிர இந்திய அரசாங்கத்துக்கு, இந்திய பாதுகாப்பு தரப்புக்கு எந்த விதமான ஒரு மாற்று வழியும் கிடையாது. ஆனா பாகிஸ்தானோட ஒரு முழு நேர போர் ஆரம்பிக்குமா இருந்தா பயங்கரவாதிகள் என்ற பேர்ல சாதாரணமான அப்பாவி பொதுமக்களும் இலங்கையில் நடந்த மாதிரி கொத்து கொத்தா படுகொலை செய்யப்படக்கூடிய சூழல் உருவாக முடியும். அதுக்கான உதாரணம் தான் இலங்கையில அமைதி காக்கும் படைப்பிரிவு என்ற பெயர்ல இந்திய ராணுவம் அரங்கேற்றின அந்த கொடூரமான சம்பவங்கள். 72 மணித்தியாலங்கள்ல நாங்க முடிவுக்கு கொண்டு வருவோம், புலிகள் அமைப்பை தோற்கடிப்பும், அமைதியை நிலைநாட்டுவோம் என்று சொன்ன இந்திய ராணுவம் 720க்கும் அதிகமான நாட்கள்ல போராடி இருந்தது. கடைசியில ரோவினுடைய இந்திய உளவு பிரிவினுடைய கணிப்பீடு பிழையா போயிருந்தது. புலிகள் அமைப்போட நடந்த போர்ல வெற்றி அடைய முடியாம தங்களுடைய நாட்டுக்கே இந்திய ராணுவம் திரும்பி போனதுன்றதும் ஒரு மறக்க முடியாத வரலாறு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில முழு நேர போர் ஆரம்பமாகுமா இருந்தா பல கொடூரமான சம்பவங்கள் நிகழ்றதுக்கான வாய்ப்பும் சில நேரங்கள்ல உருவாக முடியும்.
இந்த வரலாற்று சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. பாதிக்கப்பட்ட யாராவது இந்த காணொலியை பார்த்துருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு நடந்த கொடூரத்தை பற்றியும் மறக்காம உங்களுடைய பதிவுகளை கமெண்ட்ஸா இதுல சொல்லுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.